தங்கச்சி, உன் எண்ணத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனா உன் கையில இருந்து தவறுறது சின்ன குழந்தை தானே. அண்ணா, அந்த சின்ன குழந்தை இப்ப இவ்வளவு பெரிய பையனா இருப்பான்ல, அத நினைச்சு பார்த்தேன். உன் பேரு என்ன கண்ணா? அதான் நீயே சொல்லிட்டியே. என்ன? கண்ணன். ஆஹா ஆஹா, எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ ஒவ்வொரு வார்த்தையும் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறானே. உனக்கு அம்மா இருக்காண்டா? அம்மாவா? அப்படின்னா யாரு? ஒண்ணு புரியலையே. ஆறாவன் ஆண்டவன்னா யாருன்னு குழந்தைங்க கேட்டாலும் அர்த்தம் உண்டு. உன் அம்மாவே யாருன்னு கேக்குறானே. ஏண்டா தம்பி, உனக்கு அம்மாவை தெரியாது? அப்போ உனக்கு அம்மா கிடையாதா? அம்மாவுக்கு அம்மாவாவது உண்டாடா? ஆனா ஒரு தாத்தா. இவன் யார்? அவன் எதுக்கு எடுத்தாலும் புரும் புரும் மாட்டுக்கார மாதிரி அண்ணா, ஒருவேளை இதம்மா விசாரிப்போம். ஏண்டா தம்பி, அப்ப உனக்கு வேற யாருதான் இருக்கிறா? அப்பா பேரு ஆனந்தன். சரிதான்மா, இது நம்ம கேஸ் இல்ல. ஆமா, இந்த சைக்கிள் என்ன விலை? இதுக்கு பணம் கொடுத்து ஒன்னால கட்ட முடியாவது. உனக்கு தேவையா? ஆமா. நீ எடுத்துக்க. துட்டு அதான் கொடுத்துட்டிய. அடப்பாவி, நான் எப்ப கொடுத்தேன்? இப்ப சிந்துனியை முதல்ல சொல்லு, அதே நீ எனக்கு பணம் கொடுத்த மாதிரி நீயே எடுத்துக்க. முடியாது முடியாது, எங்க அப்பா சொன்னாரு எது வாங்கினாலும் காசு கொடுத்துதான் வாங்கணும்னு சொன்னாரு. இந்தா வச்சுக்கோ, என்னை இறக்கி விடு, வீட்டுக்கு போறேன். கத்தி இதோ இருக்கப்பா, இதை கூடவா நான் வித்துருவேன். இந்தா. தாத்தா, இந்தா இந்தா, இது என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனா? இன்னொருத்தருக்கு வீணா சொல்ல கொடுப்பானே. ஓஹோ, இன்னொருத்தர் ஆயிட்டேனா? சரி, நான் இங்க வந்ததே தப்பு. வந்தது சரிதான், போறதுதான் தப்பு. போதும் போதும், பேச்சுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. யாராவது பாப்பாங்க, கையை விடு. அப்பா, உனக்கு எவ்வளவு பயம் இருக்கு, எனக்கு அப்படித்தான் இருக்கும். ஐயா, பொம்பளைங்க பயத்துக்கும் ஆம்பளைங்க பயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது பரம்பரை பயம். பயப்படாத, நான் நெருங்கிடுச்சு, நானும் நெருங்கத்தான் போறேன். ஆமா, எங்க எங்க ஐயா, என்ன வைக்க என்ன வைக்க. கண்ணா, வாடா கண்ணா. அம்மானா யாருப்பா? அம்மானா யாரு? கண்ணா, நீ என்னடா கேக்குற? அட, அம்மானா யாருப்பா? வந்து அம்மானா அம்மா தான். அதான் யாருன்னு கேக்குறேன். ஓ, இதான் அம்மா. ஐயா, நீ போய் சொல்ற, அது அக்கா இல்லக்கா. இதுக்கு தான் போய் சொன்னேன். என் கழுத்துல 3 முடிச்ச போட்டிருந்தா புள்ள இப்படி அடிச்சு கேட்பானா? ஆரம்பத்தில இருந்தே பழக்கத்தை கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு அம்மா யாருன்னு கேட்பானா? ஐயா, இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கிறியா? இந்த பொம்பளைங்களே இப்படித்தான்ப்பா. நான் கடித்த விட்டுட்டு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மானா யாருப்பா? கடவுள். கடவுள்னா அம்மா. அம்மா, அப்ப 2 பேரும் யார் பெரியவங்க? அம்மாதான் பெரியவங்க. ஏன் அப்படி? கஷ்டப்பட்டு பெற்றதும் அம்மா, சுகம்மா சொல்லிக்கிறது அப்பா. அதனால அம்மாதான் பெரியவங்க. அப்ப என்ன பத்தி அம்மா யாரு? ஊருக்கு போயிருக்காங்கடா. அவங்க எப்ப வருவாங்க? வருவாங்கடா. எப்ப வருவாங்க? விட மாட்டான் போது. சைக்கிளா? அதே ஒரு ஆள் வேற. இது மாதிரி நெஜ சைக்கிள் பாத்துக்க நீ? நிச்சயம் வாங்கிட்டா உனக்கு. இப்ப வாங்கிட்டா. கவலைப்படாத. கவலைப்படாம எப்படி அண்ணா இருக்க முடியும்? 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என் குழந்தைய கண்டுபிடிக்க முடியலையே. நேரம் வரலையே தங்கச்சி. மரத்துல உள்ள அத்தனை காய்களும் ஒரே நேரத்திலேயே பழுத்துருது. காலம் வரும்போதுதான் கனியுது. அதே போல நேரம் வரும்போது குழந்தை மாட்டிக்கிறான். என்னங்க, எனக்கு ஒரு யோசனை. உனக்கு யோசனையா? வந்ததே கிடையாது அப்படின்னா நெருக்கடி. சொல்றத கேளுங்களேன். நான் சொல்றத நீ கேள. சொல்லுங்க. குழந்தை கிடைக்கல இல்ல? ஆமா. தங்கச்சியை கொண்டு போய் குழந்தை விட்டு விட்டுருவோம். சாயந்தரம் அவசியம் உங்களுக்கு எலுமிச்சை மழை தேய்க்கிறேன். இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. அக்காவை கூட்டிட்டு போய் அவங்க புருஷங்கிட்ட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேண்டாம்மா, அந்த சிரமத்தை அண்ணனுக்கு கொடுக்க வேண்டாம். என் புருஷன் மனசு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியதானே மனசு. ஏங்கா,
5 வருஷம் ஆகியும் உங்க புருஷ மனசு மாறாமலா இருக்கும். கச்சிதம் இது கணக்கச்சிதான். தங்கச்சி, உன் புருஷனும் மனுஷன் தானே, மாறலன்னா மாத்துவோம். இந்த பாரு, நீ கவலைப்படாத. உன் புருஷன்கிட்ட கொண்டுட்டு போய் உன்னை வாழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. யாராம் இடியட்? இடியட் இல்ல சார், நான் தான் சார் பலூன் வியாபாரி. என்ன வேணும்? இல்ல, சின்ன பிள்ளையில இருந்து உங்களுக்கு பொம்மைன்னா ரொம்ப பிரியம்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு பொம்மை கொண்டாந்துருக்கேன். பொம்மை வேண்டாம், ஒண்ணு வேணாம் போ. பொம்பளை பொம்மை, பொம்பளை பொம்மை, விளையாடுற பொம்மை இல்ல சார், வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய பொம்மை, ஓவிய பொம்மை, உங்களுக்கு ஏத்த ஜீவிய பொம்மை சார். எங்க இருக்குது? எங்க இருக்கு? பொம்பளை பொம்மைன்னு ஒண்ணு ஏன் எலும்பு உடையுது? அங்க இருக்குது. பதஷ்டப்படப்படாது, கூடவே வாங்க, கூடவே வாங்க. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், மெல்ல 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 இந்த தங்க சிலையை பாருங்கள் பாருங்கள். நீயா? அத்தா, என்னங்க நில்லு. எங்க என் முகத்துல விழிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அதை உண்டாக்குனதே நான் தாங்க. ஜீவா எவ்வளவு அழகான பொண்ணுன்னு உங்க கண்ணுக்கு காட்டுறதுக்காக நானே வலுக்கட்டாயமா இப்படி அலங்காரம் பண்ணி உங்க முன்னால கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறேன் சார். இத நீ என்னடா சொல்றது? அவ வந்து நிக்கிற கோலமே சொல்லுதே. சார் சார், உடையில தான் சார் மாற்றம், உள்ளம் அதே உள்ளம், அதுல நிரம்பி இருக்கிற அன்பும் அதே அன்பு சார். ஏண்டி கடைசியா இந்த வேலையில இறங்கிட்டியா? அப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தா. 5 வருஷமா தேடி அலைஞ்சு காணாம போன குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. உங்களை பார்த்தாலாவது என் வேதனைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு நம்பித்தான் நான் இங்க வந்தேன். இன்னுமா என் நிலைமை உங்களுக்கு புரியல? அத்தா, என் முகத்தை பாருங்க அத்தா. நான் ஏன் பாக்கணும்? அதான் பக்கத்திலே இருக்கிறானே பலூன்கார, அவன் பாக்கட்டும். அத்தா. பேசாதே. நீ புதுசா புடிச்ச காதலன்னு என்கிட்ட அறிமுகப்பட்டு வந்திருக்கிறியா? வாய மூடுறான். அது என் தங்கடா, அது என் தங்க. மறுபடியும் நீ இது மாதிரி வார்த்தையை சொன்ன, உன் குழந்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு. அவரை விடுங்க அண்ணா. அண்ணா விடுங்க. ஒன்ன மாதிரி ஈர மனசு உள்ள பொண்ணுங்க இருக்கிறதா தான் இத மாதிரி அயோக்கிய பயனுக்கு குளிர் விட்டு போச்சு. வாயால கண்டிக்க முடியாதவங்களை கையால தான் கண்டிக்கணும். கட்டிய கனவேங்கிறதுக்கு வேணும்னா நீங்க மன்னிக்கலாமா, ஆனா கடவுள் ஒரு காலத்திலையும் மன்னிக்க மாட்டார். டேய், நான் சொல்றேன்டா, வயறிஞ்சு சொல்றேன்டா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு. அண்ணா, நான் அப்பவே சொன்னேன் இல்ல இங்க வர வேண்டாம். நான் சொன்னது சரியா போச்சு. இனிமேலாவது இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். இது என் தலைவிதி. வாங்கண்ணா, வாங்கண்ணா போலாம். பாத்தியாடா படுவாவி பயல, இந்த பத்திரம் மாத்து தங்கத்தை விட்டுட்டு எவ காலே விழுந்து கிடக்குறியே, நீ ஒரு மனுஷனா? ஆமா போலாம், ஆமா. அத்தா, இத்தனை வருஷமாச்சு, இன்னும் சேகருடைய ஆஸ்தி நம்ம கைக்கு வந்த பாடு இல்லையே. என்ன செய்யறது? நீயும் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடுற, நானும் பாடாத பாட்டெல்லாம் பாடுறேன். ஆனாலும் அசைய மாட்டேங்கிறானே. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. கவலைப்படாத, சந்தர்ப்பம் கிடைக்கலனாலும் அதை உண்டாக்கிட்டு வலைய வீசு. சரி, வசீகரமா பேசு. கனிஞ்ச பழம் எத்தனை நாளைக்கு தான் காம்புல தொங்கும்? கீழே விழுந்துதான் ஆகணும். நீ பேசுனதுதான் நான் கேட்டுட்டேன். ஒண்ணுமில்ல சேகர், வந்து கலானா சும்மா. பயப்படாத மணி, பயப்படாத. நீ ரொம்ப கெட்டியா, நான் தான் முட்டாள். ஆசநாயக்க அண்ணனா நாடகத்துலதான் நடிக்க முடியும், ஆனா வாழ்க்கையில நடிக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும். கலா வந்து நானும் அண்ணனும் அழகான கன்னங்கள், அபாயகரமான எண்ணங்கள். என்கிட்ட பணம் பறிக்கவா இந்த நாடகம்? ரொம்ப மணி, மேற்கொண்டு இந்த நாடகத்தை எங்கேயும் யார்கிட்டையும் தொடராது. நல்ல
என்ன தீர்மானத்தோட எங்க போறான்னு தெரியல. இனிமே இங்க இருந்த ஆபத்து. வா, உடனே கிளம்பிடும். இவ்வளவு நாளா நம்ம போட்ட திட்டம் என்ன ஆகுறது? அதை நிறைவேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வெளியிருந்தே செய்வோம். போ, உள்ள போய் பெட்டி படிக்கல எடுத்துக்கலாம். யாரா மனுஷன் மாதிரி கார் ஓட்டுறான்? அப்பா நீ எப்பாவது கார் ஓட்டிருக்கியா? நான் எங்கதான் ஓட்டிருக்கேன். ஆனா நீ கார்ல ஜாம் ஜாம் ஓட்டிட்டு போற. ஆனா ஒண்ணு, நீ கார்ல போகும்போது இந்த மாதிரி ஓட்டிட்டு போகாத. பப்ளிக் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓட்டிட்டு போனா அப்படிதான் உருண்டு. சீக்கிரம் தள்ளிவிட. அக்கிரமத்துக்கு சரியான தண்டனை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்பா தண்ணி ஊத்து ஊத்து வாயில ஊத்து. ஊத்து. என்ன வலதுகால் துண்டிக்கப்பட்டுருச்சா? டாக்டர் சேகரம் நல்லா கவனிங்க பிளீஸ். தேங்க்ஸ். ஜீவா, நீயா ஜீவா? ஜீவா, பரிசுத்தமான உன் முகத்தை பார்க்க என்னால முடியலையே. இந்த பாவிய பார்க்க உனக்கு மட்டும் எப்படி ஜீவா மனசு வந்தது? என்னத்தான் அப்படி சொல்றீங்க? உங்க கருணைக்காகத்தானே நான் காத்திருந்தேன். ஜீவா, நீ எவ்வளவு நல்ல. உன் அருமை தெரியாம நான் உன்னை கொடுமைப்படுத்தினேன். அளவுக்கு மீறி நான் உனக்கு கஷ்டம் கொடுத்தேன். எந்த காலால நான் உன்னை எட்டி உதைச்சனோ அந்த கால் இருக்கிற நிலைமைய பாத்தியா? ஐயோ, இது என்ன கோலம்? உங்களை கம்பீரமா நடக்க வச்சு அந்த கால் எங்கத்தான்? அந்த கால் எங்க? ஜீவா, நான் ஒழுங்கா நடக்கலைங்கிற குற்றத்துக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை ஒரு பாவம் அறியாதவன் உறவை நான் துண்டிச்ச ஆண்டவன் என் காலையே. ஜீவா, அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு கிடைச்சிருக்கேன். ஜீவா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுலதான் என் வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். வணக்கம்மா. வாங்கண்ணா, வாங்கய்யா. அப்பா, நீங்க அடிபட்டு கடந்தப்போ இந்த பையன் தான் உங்களுக்கு உயிர் தண்ணி கொடுத்திருக்க. அப்படியா ராஜா? நீயா எனக்கு உயிர் தண்ணி ஊத்துன? அது எந்த தண்ணியும் எனக்கு தெரியாது. நல்ல வேலை தொப்பில ஓட்டை இல்ல. இருந்திருந்தா தண்ணி பூரா கொட்டி இருக்கும் இல்லப்பா? ராஜா, உனக்கு என்னடா வேணும்? அதான் அன்னைக்கு எட்டனா கொடுத்தீங்களா, அது போதும். எப்பா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுங்க? நீங்க எல்லாம் நல்லா இருந்தா சார். அப்பாவும் பிள்ளையும் ஒரே எண்ணத்தோட இருக்கிறாங்க. அது இருக்கட்டும், உங்க உடம்பு எப்படி இருக்குங்க? அந்த விபத்தினால அவர் வலது கால் துண்டிக்கப்பட்டிருக்கு. என்ன? ஐயோ, கால் இல்லைன்னா நடக்க முடியாது. இனிமே நான் அப்படி நடக்க கூடாதுன்னு தானே எனக்கு இந்த தண்டனை. உன் பேர் என்னப்பா? ஆனந்தங்க. ஆனந்தா, உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் உன் பிள்ளையும் எனக்கு செஞ்சிருக்கிற உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனந்தா, என் வீடு மாமரம் பனங்கல் பார் பக்கத்துல இருக்குது. உனக்கு எப்போ எந்த உதவி தேவையோ நீ தாராளமா என்ன வந்து கேட்கலாம். நன்றிங்க, வணக்கங்க. வர அம்மா கும்பிடு.